ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப்புக்கும் டெலகிராமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வாட்ஸ்அப் பற்றி பார்த்துருவோம். வாட்ஸ்அப்புன்றது நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வாட்ஸ்அப் எந்த கண்ட்ரி அட்மின் தெரிஞ்சால் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. அது கண்ட்ரியை பார்த்திங்கன்னா வேறு கண்ட்ரியோட ஆப்பு. இந்த டெலகிராம்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் கண்ட்ரியோட ஆப்பு. சரிங்களா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் அமுச்சு விட்ற மெசேஜஸ் ஒருத்தருக்கு நீங்கள் பர்சனலாக அனுப்பிச்சி விட்ற மெசேஜை பார்த்திங்கன்னா 3% தான் அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அட்மினுக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்ற ஃபஸ்ட்டுலேருந்து செகண்ட் கண்டென்ட்டுக்கு, அதாவது வாட்ஸ்அப்போட அட்மினுக்கு ரீச் ஆகிட்டுக்கப்புறம் தான் நீங்கள் யாருக்கு அனுப்பிச்சி விட்டிங்களோ அவங்களுக்கு ரீச் ஆகும். அதாவது 3rd கண்டெய்னராக போய்ட்டு அவருக்கு ரீச் ஆகும். ஆனால் டெலகிராமில் அது அப்படி கிடையாது. நீங்கள் யாருக்கு அனுப்பிச்சி விட்றீங்களோ அவங்க டேரெக்ட் டு டேரெக்ட் அவங்களுக்கே ரீச் ஆகும். அதேமாரி பார்த்தீங்கன்னா இதில் நிறையா பெனிஃபிட் இருக்குது. எப்படி சொல்கிறோம்னா, நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பீங்களா 30 செகண்ட் 60 செகண்ட் அந்த மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா 60 செகண்ட் 1 நிமிஷம் வைக்கலாம். வீடியோஸும் அதேமாரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 நிமிஷத்துக்கு மேலே வீடியோஸ் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண முடியாது. டெலகிராமில் அப்படி கிடையாது. நீங்கள் ஃபுல் மூவியாக இருந்தால் கூட நீங்கள் அனுப்பிச்சி விடலாம். அதோட முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு 100 ரூபா ரெஃபரலாக வருதுங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ரெஃபரல் பண்ணி இதை அனுப்பிச்சி விடலாம். டெலகிராம் எப்படி யூஸ் பண்ணி அந்த ரெஃபரல் கிளிக் பண்ணி எப்படி நம்ம 100 ரூபா வாங்குறது, மற்றவங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சி விட்டு அவங்க எப்படி ரெஃபரல் பண்ணால் அவங்க ரெஃபரல் பண்ணதால் நம்மளுக்கு எப்படி இன்கம் வருது தான் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டச் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். எப்படி டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணி எப்படி நம்ம அமௌண்ட் எடுக்கிறது தெரிய வரும். அதேமாரி இதில் 10 ட்ரிக்ஸ் இருக்குங்க. அந்த 10 ட்ரிக்ஸும் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்போட டெலகிராமில் செம்ம அப்டேட் இதெல்லாம் இருக்குது. இதில் அதை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் டெலகிராம் டைப் பண்ணிக்கிட்டோங்க. டெலகிராம் டைப் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இப்படி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டெலகிராம் பேஜ் இப்படி இருக்கும். இதில் எப்படி நாம் மணி இன்கம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா உங்களோட இது லிங்க்கு டச் பண்ணுறதுக்கு முன்னாடி டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இன்ஸ்டால் பண்ணிட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கை இந்த மாதிரி இருக்கும் அந்த லிங்க்கு. நீங்கள் டேரெக்டாக நம்பர் இருந்தால் உங்களுக்கு சென்ட் பண்ணலாம். இந்த லிங்க் மூலிமா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டுன்னு வருதுங்களா. கிளிக் பண்ணிட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டார்ட்டுன்னு வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அவ்வளோ ஸ்டார்ட் ஆகுன்னு வந்துடுங்க பாருங்க. நீங்கள் இதில் இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு எப்படி இதில் உங்களுக்கு அமௌண்ட்டு வரும் அப்படி இது எப்படி தெரியணும், உங்களோட ரெஃபரல் ஐடி உங்களோட ரெஃபரல் மற்றவங்களுக்கு எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் குடும்பம் எர்னன்ஸ் ப்ளே வால்டடு அப்புறம் ரெஃபரல் சிஸ்டம் வித்ட்ராவல் இருக்குங்களா. இதிலே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். நீங்கள் ப்ளே கேம் விளையாடிக்கலாம். உங்களோட ரெஃபரல் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரல் சிஸ்டம் இருக்குங்களா. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். ஓகேங்களா, இதிலே ஃபுல்லாக வந்துடுங்க. இது லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணிக்கல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அவங்களும் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது தெரிய வரும்.